ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எங்களோட ஹோம் டூர் பார்க்கலாம். இதுதான் எங்களோட கதவு. கதவை திறந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஹால் தான். ஹால் இவ்வளோ பெருசு தான் இருக்கும். நான் லைட் போடல, கொஞ்சம் மாதிரி பிளாராக இருக்கிறதுனால லைட் போடல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏர் கூலர் வச்சுருக்கோம். இது கொரோனா டைமில் வாங்கினது. இதுதான் இப்போ தண்ணி யூஸ் பண்ணல, சும்மா அப்படியே ட்ரையாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பையனுக்கு கோல்ட் ஆகிடுது அதனால். அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் கிச்சன் இருக்குது. அப்படியே கொஞ்சம் பேக் சைடாக திரும்பினீங்கன்னா இந்த பக்கத்தில் டேபிள் வச்சுருக்கோம். அந்த டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைட் வச்ச டேபிள் இருக்குல்ல, அது என் ஹஸ்பண்ட் வந்து பிரிண்டிங் யூஸ் பண்ணுற எக்ஸ்போஸ் பண்ணுற டேபிள். அது இந்த பாக்ஸில் வந்து அவங்கள பிரிண்டிங்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து சரண் விளையாடுற பொருளுங்களாம் வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சரண் அடிக்கடி ஏதாவது எடுத்து விளையாடிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி பொருள் மட்டும் மேலே வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கிப்பிங் கேட், சும்மா சரண் அவங்க அப்பா வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரணோட புக்ஸ் இந்த வருஷம் எல்கேஜி புக்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அது மேலே அப்படியே வச்சுருக்கேன். கீழே இருக்கிறது ரைஸ் குக்கர். நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறது எப்பாவது வேறு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ரைஸ் குக்கர் தான் இது. இந்த டேபிளுமே கூட பார்த்தீங்கன்னா சரண் அவங்க அப்பா பிரிண்டிங்காக யூஸ் பண்ண டேபிள் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிண்டிங் கடை வச்சுருந்தோம். அந்த கடை வச்சுருக்கும் போது பிரிண்டிங் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். அந்த ட்ரம்மு தான் இது. வெளியில் வச்சா வெயில் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் உள்ளே எடுத்து வந்து வச்சுருக்கோம். ஒரு டிவி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மேலே டாய்ஸ் இருக்குது. அழுக்கு துணி போடுற பக்கெட் இது. இந்த பக்கம் வாஷ்ரூம் இருக்குது. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா டிவி டேபிள் இருக்குது, சிஸ்டம் டேபிள் சாரி. இதில் வந்து நான் சின்ன சின்ன இந்த மைக் செட்டு, அப்புறம் என்னோடய மேக்கப் கிட் கொஞ்சம் அது மாதிரிலாம் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய பெட்ரூம். ஓவரால் இது தான். ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து என்னோடய ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நான் அப்போது மேரேஜ் முன்னாடி யூஸ் பண்ணது. கொஞ்சம் சாரீ மட்டும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்துட்டு சாரீலாம் வந்துட்டு எங்கன்னா வெளியில் போனால் தான் வந்து சாரீ யூஸ் பண்ணுறது. இல்லைனா வீட்டில் டாப்ஸ், நைட்டி, சுடிதார் இதோட சரி. இந்த கீழே இருக்க ஆரஞ்சுகள் என்னோட மேரேஜ் புடவை பாருங்கள். நான் எப்படி வச்சுருக்கேன். அது ரீசெண்டாக எடுத்து கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து அதை அப்படியே வச்சுட்டேன். கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டாப்ஸுங்க. இதுக்கு கீழே ஒரு ரோ இருக்குது. அதுக்கு கீழே சூட்கேஸ் வச்சு சூட்கேஸ் மேலே தான் சரணோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாமே என்னோடய ஸ்கர்ட்டு, சுடிதார், ஷால், லெக்கின் எல்லாமே. ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக டாப்ஸு, அடுத்த ரோ ஃபுல்லாக லெக்கின்னு பேண்ட்ஸு அந்த மாதிரி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் தம்பியோடதும் என் ஹஸ்பண்டோடதும் ட்ரெஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கட்டில் இது. அதை வந்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணி ட்ரெஸ் வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி மாற்றிட்டோம். அடுத்து இந்த பக்கம் கட்டிலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராஜ் பிரிண்டிங்காக யூஸ் பண்ண திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு அடியில் என்னோடய சூட்கேஸுமே நிறைய இருக்குது. சூட்கேஸில் வந்து ஃபுல்லாக வந்து பட்டு போடுவீங்க தான். நான் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதை நான் வந்து கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டேன். அடுத்து வந்து கிச்சன் தான் பார்க்க போகிறேன். என்னோடய கிச்சனோட ஓவரால் வியூ இது தான். நான் இருக்கிறது அப்படியே எடுத்துருக்கேன், எதுவும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு எடுக்கல. ஸோ என்னோட அப்படி கிச்சன் இருக்குது எதுவும் நினச்சிக்காதீங்க. மேலே இருக்கிறது நான் இப்போ ரேராக யூஸ் பண்ணுற பொருளுங்க. அடுத்து அப்படியே பார்த்துக்கோங்க நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு மட்டும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன திங்ஸ் வச்சுன்னா இப்போ அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்படி தான் வந்து நியூஸ் பேப்பர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுவேன். அப்புறம் வந்து இந்த சாரீலாம் வாங்குறப்போ அந்த பெட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து நான் தூக்கி போட மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே எடுத்து வச்சுப்பேன். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கிச்சன் திரும்ப ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுறப்போ ஏதாவது பாக்ஸு மசாலா கொட்டி வேஸ்ட்டாக அந்த பாக்ஸை தூக்கி போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிப்பேன். நீங்கள் பார்க்கலாம், என்னோடய கிச்சன் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து சாரீக்கு யூஸ் பண்ண அந்த பாக்ஸ் தான் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். கீழேயும் பாருங்கள், ஃபுல்லாகவே கிச்சன் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கிச்சனும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். இந்த மசாலா அதுன்னு கொட்டி அழுக்காகாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். பார்த்துட்டிங்களா? அப்படியே இந்த பக்கமாக வந்தீங்கன்னா இது பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுக்க எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரு, மிக்ஸி. கிரைண்டரு வந்து எப்போ மேலே வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இந்த பக்கம் சிலிண்டர் மேலே 2 தவா வச்சுருக்கேன். அடுத்து சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வைக்கிற குண்டா, சரௌண்டி ஸ்நாக்ஸ் வைக்கிற பக்கெட் இருக்குது. இங்கேருந்து அரிசி எங்கே போச்சு நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படியே மேலேருந்து வந்தோம்னா இது எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர். உளுத்தம் பருப்பு, சர்க்கரை, துவரம் பருப்பு, பூஸ்ட்டு, ஜவ்வரிசி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை எல்லாமே. இது கீழே பூஸ்ட்டுக்கு ஒரு சீட் இருக்குது, அது என்ன நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பக்கம் சின்ன சின்ன டப்பாங்கள்லாம் வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, கடுகு, மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இது ஃபுல் பேக் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் அதில் கொட்டி ஃபில் பண்ணிப்பேன். இது வந்து உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, வெந்தயம் அந்த மாதிரி. இது இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிற மசாலா பாக்ஸுங்க இதெல்லாம். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரு, எப்பாவது யூஸ் பண்ணுற பவுல்லாம் இந்த பக்கம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கோதுமை மாவு, அப்புறம் மைதா மாவு, அரிசி மாவு அந்த மாதிரி வச்சுருப்பேன். உப்புலாம் எப்பவுமே ஸ்டாக்கில் வச்சுப்பேன். காலியானதுக்கப்புறம் எடுத்து பிரித்து கொட்டிப்பேன் அந்த மாதிரி. அடுத்து இந்த பக்கம் சோயா பீன்ஸ், உளுத்தம் பருப்பு சொன்னேன் ஃபில் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இருக்க பாருங்கள், இது வந்து வெல்லம், தக்காளி, பூண்டு, வெங்காயம் வெளியில் காய வச்சுருக்கேன். உப்பு இது வந்து கொஞ்சம் தேவையான எப்போ எடுத்து கொட்டி வச்சுப்பேன். கத்தி இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஸ்டீல் கடாய்ங்க, அதோட மூடிங்க, கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னேன்ல சாரீ பாக்ஸ் சொல்லிட்டு இது மாதிரி தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். ஸ்பூனெல்லாம் இந்த மாதிரி.
அப்புறம் வீட்டுக்கு தேவையான அடிக்கடி சோப்புங்க, துணி சோப்பு, பாத்திரம் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம். என்னோட கிச்சன் அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 3 நாள் துணி வாஷ் பண்ணிவிட்டு மடிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இது ஒரு நாளைக்கு மடித்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்து வந்து நான் வெளியில் லைவ் நின்று பேசுவேன். ஈவினிங்கில் கட்டில் போட்டுலாம் விளையாடுவோம்ல, அந்த இடம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ செம்ம வெயில் இருந்தாலும் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பலகை இருக்கு இல்லையா, அங்கே அந்த பலகை எடுத்து மேலே வச்சு அங்கே இருந்தால் டெய்லி லைவ் பேசுவேன். இந்த பக்கம் படி இருக்குது கீழே இறங்கி போகிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சஞ்சய் சொல்லி அவங்க வீட்டுக்கு போகணும், அந்த பக்கம் வழி. இங்கே தான் நாங்கள் கட்டில் போட்டு டெய்லி உட்காந்துட்டு ஈவினிங் டைமில் விளையாடுவோம். மேலே அங்கே புளி வெங்காயம் காய வச்சுருக்கேன். இந்த பக்கம் கட்டில் இருக்குது. இப்போ நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30 12 மணி இருக்கும். வெயில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது இந்த டைமுக்கு. அதனால் ஒரு பக்கம் பெட்ஷீட் 2 பக்கம் பாய் வச்சு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம். மேலே வந்து ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து மெத்தை இருக்குது. இந்த பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா மெத்தை படிக்கிட்டு இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறது. நான் வீடியோ எடுக்கிற கேப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. கிச்சனில் சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மூட்டை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த இருந்திருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சரண 2 3 சொம்பு தண்ணி மூண்டு ஊற்றிட்டு அதை எடுத்து மாடியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீரோ இல்லையான்னு கேட்பீங்க. பீரோனது ஊரில் பெரிய பீரோ இருக்கும், இங்கே வாங்கல. அதனால தான் கபோர்டில் மடித்து வச்சுருக்கோம். பூஸ்ட் பக்கத்தில் ஷீட் வந்து டெய்லி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு சொல்ல மறந்துடும். ஸோ காலையில் காஃபி போகிறப்ப கொஞ்சம் அம்மா ராஜுட்டு எடுத்து கொடுத்துருவாரு. அந்த ஷீட் அங்கே வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.